வணக்கம் மாணவர்களே, குருகுலம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உயர்தர வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக கற்றுக்கொண்டு காபோதர உயர்தர பரீட்சைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் உங்களை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சந்திக்கின்றேன். உண்மையில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமான முதன்மையான ஒரு காலம் ஆங்கிலேயர் ஆட்சி காலமாகும். தமிழ் இலக்கிய வரலாற்றையே புரட்டி போட்ட காலமாகவும், அதே சமயம் ஓடிய ஒரு செல்நெறியிலிருந்து மாற்றி ஒரு புதிய ஒரு செல்நெறியை உருவாக்கிய காலமாகவும் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் திகழ்கிறது. 1796 இருந்து 1948 வரையான ஆட்சி பகுதியைத்தான் நாங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் என்று கூறுகின்றோம். அதாவது 152 ஆண்டுகள் இலங்கையை பிரித்தானியர் கைப்பற்றி ஆட்சி செய்தனர். பிரித்தானிய முடியின் நிர்வாகத்தின் கீழ் நேரடியாக பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக நிறுவனமே இலங்கையின் கரையோர மாகாணங்களின் ஆட்சி பொறுப்பை ஒல்லாந்தரிடம் இருந்து தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருந்தது. 12ஆம் தேதி ஜூன் மாதம் 1802 ஆண்டு இலங்கையின் கரையோர மாகாணங்களை பிரித்தானியா முடிக்குரிய நாடாக பிரகடனப்படுத்தி இருந்தது. 1815ஆம் ஆண்டு கண்டி ராஜ்யம் ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆங்கிலேயர் ஆட்சி முற்றுமுழுதாக இலங்கையில் தொடங்கியது. அந்த அடிப்படையில் ஆங்கில கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட நிலையில் பல்வேறு பாடசாலைகள் எழுச்சி பெற்றன. இந்த அடிப்படையில் புதிய படித்த மத்தியதர வர்க்கம் ஒன்று உருவானது. இதனைத் தொடர்ந்து ஒரு இலக்கிய வரலாறு ஒரு புதிய ஒரு செல்நெறியை நோக்கி செல்ல தொடங்கியது. ஆங்கிலத்தில் கல்வி கற்றோர் ஆங்கில இலக்கியங்களை விரும்பி கற்றதோடு இல்லாமல் ஆங்கில இலக்கியங்களில் உள்ளதை போன்று நவீன இலக்கியங்களையும் தமிழில் படைக்க முற்பட்டனர். இக்கால பகுதியில் மேலை நாடுகளில் இருந்து கிறிஸ்தவ மிஷனரிகள் இலங்கையை நோக்கி வர தொடங்கினர். அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதை அடிப்படையாக கொண்டு வந்தாலும் புதிய மரபுவழி கல்வி மாற்றத்தின் ஊடாக ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் மதத்தை பரப்ப முற்பட்டனர். இந்த அடிப்படையில் நிறுவனம் முறைப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி அமைப்பு இலங்கைக்குள் உருவானது. ஈழத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் 19ஆம் நூற்றாண்டு நவீன இலக்கியத்துக்கு இதனால் வழிவகுத்தது என்று சொன்னால் இன்றி அமையாதது. மரபு வழி கல்வியும் ஆங்கில வழி கல்வியும் இணைந்து ஒரு புதிய பயணத்தை தொடங்கியது என்றால் இலக்கிய வரலாறு மிக இல்லை. ஆங்கில ஆட்சியில் தமிழ் இலக்கிய வளர்ச்சி போக்குகள் என்ற அடிப்படையில் இனி நாங்கள் பார்ப்போம். இக்கால பகுதியில் இயற்றப்பட்ட பெரும்பாலான செய்யுட்கள் மரபு வழி செய்யுட்களாகவே காணப்பட்டன. அவை தலபுராணங்களாகவும் சமயத்தை முன்னிலைப்படுத்தி பாடுவனவாகவும் காணப்பட்டன. அதே சமயம் கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரான பிரச்சாரங்களையும் அதே சமயம் சைவ மதத்துக்கு எதிரான பிரச்சாரங்களையும் மேற்கொண்ட ஒரு காலப்பகுதியில் இலக்கியங்கள் ஏராளமாக பெருக்கெடுக்க தொடங்கின. இக்கால பகுதியில் ஈழத்தில் தோன்றிய இலக்கியங்கள் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டியாக அமைந்தது என்று பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்கள் கூறியிருப்பதும் நோக்கத்தக்கது. மிஷனரிமார்களின் வருகையை அடுத்து ஆங்கில கல்வியின் பரவலாக்கம், அச்சியந்திரங்களின் உருவாக்கம் ஒரு புதிய வளர்ச்சி போக்கை எடுத்து காட்டியது. அச்சியந்திரத்தின் பயன்பாட்டை தொடர்ந்து சமய பிரச்சார முயற்சிகளும் பத்திரிகைகளின் தோற்றமும் அகராதி முயற்சிகளும் ஈழத்து இலக்கியத்தை ஒரு தனித்துவமான பாதைக்குள் இட்டு செல்வதற்கு வழிவகுத்ததென்றால் அது மிக இல்லை. கடந்த கால வினாக்களை எடுத்து பார்ப்போம். அந்த அடிப்படையில் 2004ஆம் ஆண்டு கிபி 19ஆம் நூற்றாண்டு இலங்கை தமிழ் இலக்கியத்தின் போக்குகளையும் அந்த நூற்றாண்டின் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு ஆறுமுக நாவலர் ஆற்றிய பங்களிப்பினையும் மதிப்பிடுக என்ற கேள்வி வந்திருக்கிறது. 2005ஆம் ஆண்டு எடுத்து நோக்குவோமானால் ஐரோப்பியர் வருகையால் இலங்கை தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் ஏற்பட்ட புதிய மாற்றங்களை விளக்குக. இது ஒரு முதன்மையான கேள்வி மாணவர்களே. உண்மையில் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய கேள்வி, எழுத பழக வேண்டிய கேள்வியும் இந்த கேள்வி. அடுத்த கேள்வியும் மிக முக்கியமான கேள்வி. தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு பத்திரிகைகள் ஆற்றிய பங்களிப்பு. இதனை அடுத்து
மேல் வருவோருள் யாரேனும் இருவர் இலங்கை தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் பெறும் முக்கியத்துவத்தினை விளக்குக என்ற அடிப்படையில் பல்வேறு நபர்களை அடிப்படையாக கொண்டு கேள்விகள் வினவப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் சுன்னா குமாரசுவாமி புலவர், பாவலர் தே ஆனா துரையப்பா பிள்ளை, முகமது சித்திலப்பை மரைக்கார், சிவை தாமோதரம் பிள்ளை, யாழ்ப்பாணம் பத்ருதீன் புலவர், உடுப்புட்டி சிவசம்பு புலவர், சதாவாணி கதிரவேட் பிள்ளை, நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர், முகமது சித்திலெப்பை, சைமன் காசிச்செட்டி, பதிப்புத்துறையில் சிவை தாமோதரம் பிள்ளை, அருள்வாக்கிய அப்துல் காதுரு புலவர் என்று பல்வேறு நபர்களை உள்ளடக்கியதாக இக்கால பகுதியில் கேள்விகள் வந்துள்ளன. அதே சமயம் 2007ஆம் ஆண்டு கேள்வியை எடுத்து பார்த்தோம் என்றால், ஏலவே நான் சொன்ன கேள்வியினுடைய தொடர்ச்சியை இங்கும் பார்க்கலாம். அதே கேள்வி வேறொரு முறையில் கேட்கப்பட்டிருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டு இலங்கை தமிழ் இலக்கிய செல்நெறிகளை விளக்குக. அங்கு புதிய போக்குகளை விளக்கு என்ற கேள்விக்கு இன்னொரு முறையில் கேட்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஆறுமுக நாவலர் தமிழ் பணிகள் என்ற கேள்வி ஒரு பெரிய கட்டுரை கேள்வியாகவும் வந்திருப்பதால் ஆறுமுக நாவலரின் தமிழ் பணிகள் குறித்து நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அது தொடர்ச்சியாக வினாக்களில் வருவதையும் நாங்கள் அவதானிக்கலாம். பழந்தமிழ் இலக்கிய பதிப்பு முயற்சியில் ஈழத்தவரின் பங்கு குறித்து கருத்துரை வழங்குக என்ற கேள்வியும் 2012ஆம் ஆண்டு வந்துள்ளதை பார்க்கலாம். 2012ஆம் ஆண்டு வந்த கேள்வி அது ஒரு புதிய கேள்வி. 19ஆம் நூற்றாண்டில் ஈழத்தில் எழுந்த செய்யுள் இலக்கியங்களை வடிவ அடிப்படையில் வகைப்படுத்துக. புதிய விடயங்களை கையாள்வதற்கு புராணம், தூது ஆகிய வடிவங்கள் பயன்படுத்தப்படும் மாற்றை, அதாவது பயன்படுத்தப்பட்டவற்றை விளக்குக. இது ரெண்டும் புதிய கேள்வியாக அமைந்துள்ளது. இதிலும் நாங்கள் கவனம் செலுத்திக் கொள்வது மிக முக்கியமானது. இலங்கையில் ஆங்கிலேயர் ஆட்சியில் நிலவிய காலத்தில் தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு வாய்ப்பான சூழல் உருவாகியமை 2017ஆம் ஆண்டு வந்த கேள்வி. ஆவணா கேள்வியாக தமிழ் உரைநடை விருத்தி கண்டமை, அதே சமயம் ஈனா கேள்வியாக நாவல் இலக்கியம் தோன்றி வளர்ந்தமை ஆகியவற்றை குறிப்பிட்டு விளக்குக என்று சொல்லி அந்த கேள்வி வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு வகையாவது ஒரு எழுந்தமானமாக இல்லாமல் ஒரு அமைப்பு ரீதியான போக்கில் நாங்கள் விடைகளை பார்த்து கொள்வோம். செய்யுள் இலக்கியங்கள் தோன்றி வளர்ந்த வரலாற்றையும் செய்யுள் இலக்கியங்களை வகைப்படுத்தி கூறிய வினாக்கான விடையையும் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொள்வோம். 19ஆம் நூற்றாண்டில் ஈழத்தில் எழுந்த செய்யுள் இலக்கிய வடிவங்கள் என்ற அடிப்படையில் குறவஞ்சி முதலாவது செய்யுள் இலக்கியமாக முதன்மை பெறுகிறது. அந்த வகையில் விஸ்வநாத சாஸ்திரியரால் எழுதப்பட்ட நகுலமலை குறவஞ்சி மிக முக்கியமான முதன்மையான குறவஞ்சியாக இங்கு எடுக்கப்படுகிறது. அதே சமயம் 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பிரிதொரு குறவஞ்சியாக விஸ்வநாத சாஸ்திரியர் எழுதின வன்னை குறவஞ்சியையும் நாங்கள் இங்கு குறிப்பிடலாம். அதே சமயம் தூது என்ற வடிவத்தில் தத்தை விடு தூது தீனாக்கான சரவணமுத்து பிள்ளை அவர்களால் எழுதப்பட்டிருந்ததை நீங்கள் இதில் சுட்டி காட்டலாம். கோவை என்பதில் அருளம்பல கோவை, சிதம்பர பாண்டி நாயக்க மும்மணி கோவை ரெண்டையும் நீங்கள் எடுத்து காட்டும் பொழுது அருளம்பல கோவை குமாரசுவாமி முதலியாராலும், சிதம்பர பாண்டி நாயக்க மும்மணி கோவை சபாபதி நாவலராலும் எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைத்தமிழ் என்று சொல்லும் பொழுது செல்வச்சென்னதி முருகனை பாட்டுடை தலைவனாக கொண்டு செல்வச்சென்னதி பிள்ளைத்தமிழ் இக்கால பகுதியில் பாடப்பட்டது. புராணங்கள் ஏராளமாக 19ஆம் நூற்றாண்டில் எழுந்ததாக அறிகிறோம். அந்த வகையில் மிக முக்கியமான முதன்மை புராணம் ஒன்றினை பத்ருதீன் புலவர் படித்திருக்கிறார். அதுதான் மொஹிதீன் புராணம் என்று கூறப்படுகிறது. இதுவே ஈழத்து இலக்கியத்தில் முதலாவது முஸ்லிம் புலவரால் எழுதப்பட்ட நூலாகவும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இளசி புராணம் கணேச பண்டிதரால் பாடப்பட்டது, கனகி புராணம் சுப்பையனாரால் பாடப்பட்டது, கோட்டு புராணம் வேலுப்பிள்ளை ராமலிங்கம் அவர்களால் பாடப்பட்டது, தாள புராணம் அச்சுவேலி காசிநாத புலவரால் பாடப்பட்டது, சிதம்பர சமானாயர் புராணம் சபாபதி நாவலரால் பாடப்பட்டது, சீமந்தடி புராணம் மட்டக்களப்பை சேர்ந்த வித்துவான் புவான பிள்ளை அவர்களால் பாடப்பட்டது, திருக்கணிப்பாலை புராணம் சிவபிரகாச பண்டிதரால் பாடப்பட்டது, திருவாக்கு புராணம் அளவட்டி கணேசபை புலவரால் பாடப்பட்டது, சாதி நிர்ணய புராணம் வல்லை வைத்திலிங்க பிள்ளையால் பாடப்பட்டது. இந்த புராணங்களை எடுத்து
நோக்கும் பொழுது இந்த புராணங்கள் உண்மையில் அதாவது விரத மகிமை இறைவனை பாடுவதை அடிப்படையாக கொண்டு புராணங்கள் இருக்க, இந்த புராணங்கள் வெவ்வேறு சமூக பின்னணியை அடிப்படையாக கொண்டு எழுந்த புராணங்களாகவும் மக்களின் வாழ்வியலை பாடுகின்ற புராணங்களாகவும் காணப்பட்டது மிக முக்கியமானது. அதாவது ஈழத்து செல்நரியின் புதிய போக்குகளுக்கு வித்திட்ட வகையில் இக்கால புராணங்கள் இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனை கவனத்தில் கொள்ளுங்கள். நான்மணி மாலை என்று சொல்லும் பொழுது பாட்கர சேதுபதி நான்மணி மாலை, புலோலி நான்மணி மாலை, பாண்டித்துறை நான்மணி மாலை, நெல்லை நான்மணி மாலை முதலானவற்றை நாங்கள் இங்கே எடுத்து காட்டலாம். அதே நேரத்தில் பாட்கர சேதுபதி நான்மணி மாலை, புலோலி நான்மணி மாலை, பாண்டித்துறை நான்மணி மாலை என்ற 3 நான்மணி மாலைகளையும் சிவசம்பு புலவர் பாடியிருக்கிறார். உடுப்பிட்டி சிவசம்பு புலவர் பற்றி அவருடைய பாடல்களை இத்தருணத்தில் சுதர்ஷன் அவர்கள் பேராணி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சுதர்ஷன் அவர்கள் தொகுத்து வெளியிட்டிருந்தமையையும் இத்தருணத்தில் நினைவு கூர்ந்து கொள்கிறேன். நெல்லை நான்மணி மாலையை சபாரத்தின முதலியார் எழுதியிருக்கிற திருவூஞ்சல் என்று சொல்லும் பொழுது பல்வேறு திருவூஞ்சல்கள் இக்காலத்தில் இருந்தது. முருகேச பண்டிதராலும் கணேசபை கந்தபிள்ளை அவர்களாலும் பல்வேறு திருவூஞ்சல்கள் இக்கால பகுதியில் பாடப்பட்டன. அந்த அடிப்படையில் வேலனை கணபதி பிள்ளையார் திருவூஞ்சல் வேலனை கந்தபிள்ளை என்பவரால் பாடப்பட்டது. மயிலணி ஊஞ்சல் முருகேச பண்டிதரால் பாடப்பட்டது. சந்திரசேகர விநாயகர் ஊஞ்சல் முருகேச பண்டிதரால் பாடப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் பல்வேறு கும்மி பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதாவது மக்களினுடைய வாழ்வியலோடு இயைந்த வகையில் பாடப்பட்ட கும்மியாக 19ஆம் நூற்றாண்டு கும்மி அமைகின்றது. அதாவது நாட்டார் வழக்காற்று இயலுக்கு வழக்காற்றியல் நாட்டார் கூறுகளை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்ட கும்மியாக இங்கு 19ஆம் நூற்றாண்டு கும்மி காணப்படுகிறது. அதில் ஞான அகிதா கும்மி என்பதை நாவலப்பட்டி அப்துல் ரஹ்மான் புலவர் இருக்கிறார். அதே சமயம் யாழ்ப்பாண சுவேதேச கும்மியை பாவலர் துரையப்பா பிள்ளை அவர்கள் பாடியிருக்கிறார். இது 2 கும்மிகளும் மிக முக்கியமான கும்மிகள். அதே நேரத்தில் அருள்வாக்கிய அப்துல் காதிர் புலவர் மிக முக்கியமானவர், முதன்மையானவர். அவர் திருப்புகழ் ஒன்று பாடியிருக்கிறார். அந்த திருப்புகழ் சந்த திருப்புகழ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதே சமயம் விருத்தங்கள், பல்வேறு விருத்தங்கள் பாடப்படுகின்றன. இந்த அடிப்படையில் சபாரத்தின முதலியாரால் வேல் விருத்தம், சேவல் விருத்தம், மயில் விருத்தம் என்பது முருகனை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்டதாக காணப்படுகிறது. அதே சமயம் காணா மயில்வாகன புலவரால் மயிலை சுப்பிரமணியர் விருத்தம் என்பதும் பாடப்படுகிறது. பதிகம் என்று கூறும் பொழுது 19ஆம் நூற்றாண்டில் ஏராளமான பதிகங்கள் எழுந்தாலும் மாதிரிக்கு 2 பதிகங்களை கூறுகின்றேன். ஒன்று கந்தவன பதிகம், பள்ளிபுரநாதர் பதிகம். இது 2ம் உடுப்பிட்டி சிவசம்பு புலவரால் பாடப்பட்டது. மாவை பதிகம் சுன்னாகம் குமாரசுவாமி புலவரால் பாடப்பட்டது. அதையும் இதில் சேர்த்து கொண்டால் 3 பதிகங்கள் பாடப்பட்டதை காணலாம். அந்தாதி என்று கூறும் பொழுது அதுவும் ஏராளமான அந்தாதிகள் பாடப்பட்ட நேரத்தில் சபாபதி நாவலர் அவர்கள் பாடிய அந்தாதியாக திருச்சிட்டம்பல யமக அந்தாதி, திருவிடை மருதூர் அந்தாதி, 18 அந்தாதி, மாவை அந்தாதி என்ற 4 அந்தாதிகளை சபாபதி நாவலர் பாடியுள்ளார். இதில் யமகம் பாடுவது மிகவும் கடினமானது. அது அந்த அடிப்படையில் திருச்சிட்டம்பல யமக அந்தாதி சபாபதி நாவலரால் பாடப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்ததாக உடுப்பிட்டி சிவசம்பு புலவர் அவர்களால் திருச்செந்தில் திருவந்தாதி பாடப்படுகிறது. அதே நேரத்தில் அஸ்னா லெப்பே என்னும் முஸ்லிம் புலவரால் திருநாகை நீரோட்டக யமக அந்தாதி பாடப்பட்டிருப்பதும் இத்தருணத்தில் நினைவு கூறத்தக்கது. கலம்பகம் என்று கூறும் பொழுது மரசை கலம்பகம் பீதாம்பர புலவரால் பாடப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒன்று. தோத்திரம் என்று சொல்லும் பொழுது பல்வேறு தோத்திரங்கள் 19ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்டிருந்ததை காணலாம். அந்த வகையில் தெய்வானை அம்மை தோத்திரம், வள்ளி தோத்திரம், அங்க பிரதி அங்க தோத்திரம் என்று சொல்லி 3 தோத்திரங்கள் எழுகின்றன. அந்த அடிப்படையில் சபாரத்தின முதலியார் அவர்களால் தேவானை அம்மை தோத்திரமும், அதே சபாரத்தின முதலியவர்களால் வள்ளி தோத்திரமும் பாடப்படுகிறது. அங்க பிரதி அங்க தோத்திரத்தையும் சபாரத்தின முதலியார் பாடியிருக்கிறார். எழுத்து இலக்கிய போக்கில் ஏற்பட்ட முக்கிய மாற்றங்கள் என்ற வினாவை பார்க்கும் பொழுது முதலாவதாக கல்வி பரவலாகியமை. 2வது விஷயம் மாணவர்களாகிய நீங்கள் குறிப்பிட வேண்டியது அச்சியந்திர பயன்பாடு. அச்சியந்திர பயன்பாடு என்று கூறும் பொழுது அதில் பத்திரிகைகள், பாடநூல்கள், பதிப்பு முயற்சிகள், வசன நடை, மொழிபெயர்ப்பு முதலானவற்றை நீங்கள் குறிப்பிட வேண்டும்.
அதற்கு அடுத்ததாக மரபு இலக்கியத்தின் புதிய போக்குகள் பற்றி மாணவர்களாகிய நீங்கள் கூற வேண்டும். அதுக்கு அடுத்ததாக நவீன இலக்கியத்தின் தோற்று வாயிலாக 19ஆம் நூற்றாண்டு விளங்கியது. அந்த வகையில் நாவல், சிறுகதை, நவீன கவிதை முதலானவற்றையும் நீங்கள் எடுத்து கூற வேண்டும். இந்த அடிப்படையில் கல்வி பரவலாகியமை என்பது பற்றி நாங்கள் பார்ப்போம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அரசின் நேரடி பங்கேற்புடன் மிஷனரிகள் கல்வி வளர்ச்சியில் பங்கேற்றனர். இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அரசின் நேரடி பங்கேற்புடன் மிஷனரிகள் கல்வி வளர்ச்சியில் பங்காற்றினர். அதாவது மிஷனரிகள் மதம் பரப்புவதையே நோக்கமாக கொண்டு இயங்கியதை நாங்கள் காணலாம். அந்த வகையில் மிஷனரிகளால் கல்வி கூடங்கள் அமைக்கப்பட்டு அங்கிருந்து மிஷனரியில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு சமயம் ஒரு பாடமாக கற்பிக்கப்பட்டதுடன் ஏனைய பாடங்களும் கற்பிக்கப்பட்டு முதன்மை பெற்றதையும் நாங்கள் பார்க்கலாம். மாணவரின் நிலை அறிந்து கல்வி விருத்தியை அறிந்து சமயத்தை மிஷனரிகள் பரப்ப முற்பட்டனர் என்று சொன்னால் அது மிக இல்லை. இந்த அடிப்படையில் மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன் திருச்சபைகளும் கல்வி வளர்ச்சிக்கு பெருந்தொண்டாற்றி இருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதலில் இவர்கள் ஆரம்ப பாடசாலைகளை நிறுவி அதன் அடிப்படையில் தங்களுடைய மதத்தை பரப்ப வழிகிட்டனர். பின்னர் உயர்தர பாடசாலைகளையும் நிறுவினர். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் என்றால் இந்த மிஷனரிகளில் ஆங்கிலம் பிரதான மொழியாக கற்பிக்கப்படுகிறது. மிஷனரி பாடசாலைகளில் ஆங்கிலம் பிரதான மொழியாக கற்பிக்கப்படுகிறது. இலக்கணம், இலக்கியம் மற்றும் அறிவியல் நூல்களை ஆங்கிலேயர் கற்பித்தனர். அதே சமயம் பாடநூல்கள் அச்சிடப்பட்டு மாணவர்களுக்கு பரவலாக விநியோகிக்கப்பட்டது. திறமையான மாணவர்களும் கொழும்பு அகாடமியில் கற்கும் வாய்ப்பினையும் மிஷனரிமார் ஏற்படுத்தி கொடுத்தனர். அதே சமயம் ஆங்கில கல்வியின் மூலம் தமிழுக்கு சிறுகதை, நாவல், கவிதை முதலான புதிய வடிவங்கள், அதாவது மரபு கவிதையிலிருந்து நவீன கவிதை என்ற புதிய வடிவங்களுடன் அகராதி முயற்சிகளும் இக்காலப்பகுதியில் தோன்றினர் என்றால் அது மிக இல்லை. கல்வி பரவலாகியமையில் அடுத்த விஷயமாக 19ஆம் நூற்றாண்டில் பாடசாலை கல்வியை வளர்த்தெடுக்கும் வகையில் ஏராளமான பாடநூல்கள் அச்சிடப்பட்டது. அது மிக முக்கியமான ஒரு விடயம். பாடசாலைக்கென பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டு மிஷனரிமார் பாடசாலையில் பாடநூல்களை மாணவர்களுக்கென வழங்கியிருந்தமையையும் இத்தருணத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே சமயம் பாடநூல்கள் இவர்களாலேயே அச்சிடப்பட்டு மாணவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் கிறிஸ்தவத்தையும் தமிழ் வேதகாமத்தையும் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் வேத பொழிவு, வேத வினாவிடை, விவிலியத்தின் சில பகுதிகளை அச்சிட்டு மிஷனரிமார் மாணவர்களுக்கு வழங்கியிருந்தனர். அதனூடாக தம்முடைய மத கருத்துக்களை மாணவருக்கு எடுத்துரைத்திருந்தனர் என்பதும் இத்தருணத்தில் நினைவு கூர்கிறேன். அதே சமயம் கணிதம், அளவியல், விஞ்ஞானம், புவியியல், வானசாஸ்திரம் முதலான பல நூல்கள் தமிழில் எழுதப்பட்டு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க மிஷனரி பாலபோதம் என்ற தமிழ் பாடநூலை அறிமுகப்படுத்தியது என்பது இத்தருணத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம். இதனை அடிப்படையாக கொண்டே, அதாவது பாலபோதத்தை அடிப்படையாக கொண்டே ஆறுமுக நாவலர் பாலபாடம் 1, 2, 3, 4 செய்தார். இந்த பின்னணியிலேயே தான் ஆறுமுக நாவலர் பாடநூல்களை மாணவர்களுக்கு ஆக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். வில்லியம் நெவின்ஸ் என்பவர் நியாய கணிதம் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்து எழுதியிருக்க, கரோல் விஸ்வநாத பிள்ளை அவர்களால் வீச கணிதம் மொழிபெயர்த்து எழுதப்பட்ட நூலாக காணப்படுகிறது. அந்த வகையில் மிக முக்கியமான ஒருவராக கரோல் விஸ்வநாத பிள்ளை காணப்படுகிறார். கேத்திர கணிதத்துக்கும் அவர் ஒரு நூல் ஒன்றினை எழுதியிருந்ததையும் இத்தருணத்தில் நினைவு கூறுகிறேன். சுவாமி பிள்ளை அவர்களால் கணக்கதிகாரம் என்ற நூலும் இங்கு எழுதப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இலக்கண வினாவிடை முக்கியமான நூல், இலங்கை பூமி சாத்திரம் முக்கியமான நூல், அவர் இலக்கண சுருக்கம் என்ற நூலையும் எழுதியிருந்தார். அதாவது மாணவர்கள் இலவாக கற்க வேண்டும் என்ற நோக்கில் இந்நூல்களை எழுதியிருந்த ஆறுமுக நாவலர் நன்னூலுக்கு காண்டியுரை ஒன்றையும் செய்திருந்தார். அதில் மாணவர்களை அடிப்படையாக கொண்டு, பரீட்சை எழுதும் மாணவர்களை அடிப்படையாக கொண்டு, பரீட்சை வினா
வினாக்களையும் ஒரு பகுதியாக சேர்த்திருந்தது என்பதையும் இத்தருணத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இக்கால பகுதியில் நெவில் சிதம்பர பிள்ளை தமிழ் வியாகரணம், சவுந்தரநாயகம் பிள்ளையின் நன்னூல் சுருக்கம், குமாரசுவாமி புலவரின் இலக்கண சந்திரிகை, ஜிஆர் அனோன் சதாசிவம் பிள்ளையின் வானசாஸ்திரம் முதலான நூல்களும் வெளிவந்திருந்ததையும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அமெரிக்க மிஷனரிமார் 1849 ஆண்டு பாலகணிதம் என்ற நூலையும் வெளியிட்டிருந்தமையையும் இத்தருணத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். இனி மிக முக்கியமான முதன்மையான ஒருவரை நாங்கள் பார்க்க வேண்டிய கடப்பாட்டுக்குள் உள்ளோம். பாடநூல்கள் என்ற அடிப்படையில் சாமுவேல் ஃபிஷ் கிரீன் அவர்களின் பணிகள் அளப்பரியது. அமெரிக்க மருத்துவரும் கிறிஸ்தவ சமய ஊழியருமான சாமுவேல் ஃபிஷ் கிரீன் அவர்கள் 1847 ஆண்டுக்கும் 1872 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் யாழ்ப்பாணத்தில் பணி செய்த ஒரு மருத்துவர் ஆவார். மேல்நாட்டு மருத்துவ கிளையை அமெரிக்க மிஷனின் முயற்சியால் யாழ்ப்பாணத்தில் வளர்த்தெடுக்கும் ஒரு அச்சாணியாக அவர் செயல்பட்டார் என்றால் அது மிக இல்லை. தற்கால மருத்துவ கல்வியை யாழ்ப்பாணத்தில் 1855 சாமுவேல் ஃபிஷ் கிரீன் அவர்களால் தொடங்கப்பட்டது என்பதையும் இத்தருணத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். அதாவது அமெரிக்க மிஷனரியைச் சேர்ந்த இவர் தமிழில் மருத்துவ கல்விக்கு தேவையான பல நூல்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருந்தார். அவர் தமிழில் ஆங்கிலத்தை தமிழில் கற்பித்த மருத்துவராக இருந்ததோடு அல்லாமல் பல்வேறு நூல்களையும் தமிழில் ஆக்கியிருந்ததையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அவருடைய நூல்கள் பற்றியதை நாங்கள் பார்ப்போம். கட்டரின் அங்காதி பாதம் சுகரணம் என்ற பெயரில் மொழிபெயர்த்திருந்தார். அதே சமயம் மோன்செல்ஸ் மாதர் மருத்துவம் என்னும் நூலையும் அவர் தமிழில் மொழிபெயர்த்திருந்தார். பிள்ளைப்பேறு தொடர்பான மருத்துவ வைத்தியம் இவர் தமிழில் மொழிபெயர்த்திருந்தார். இதனை விட துருவிதரின் ரண வைத்தியம், குரோயின் அங்காதி பாதம், மனு சகரணம் என்ற நூலையும் தமிழில் மொழிபெயர்த்திருந்தார். இது தவிர வைத்தியகாரம், கெமிஸ்தம், வைத்தியம் முதலான நூல்களும் இவரால் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. இது தவிர இந்து பதார்த்த சாரம் என்ற நூலையும் மொழிபெயர்த்த அவர் வைத்தியம் என்று சொல்லப்படுகின்ற நூலையும் மொழிபெயர்த்திருந்தார். அச்சியந்திர பயன்பாடு உள்ளாந்தர் காலத்தில் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு துண்டு பிரசுரங்களை வெளியிட பயன்படுத்தப்பட்ட அச்சியந்திரங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பரவலாக்கப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மிஷனரிகளின் ஏகபோக உரிமையாக அச்சியந்திரம் காணப்பட்டது என்றால் அது மிக இல்லை. சுதேசிகளும் அச்சியந்திர சாலையை நிறுவலாம் என கூறி ஆங்கில அரசு அவர்களுக்கு அனுமதியை வழங்கியது. இக்கால பகுதியில் அச்சியந்திரங்கள், பாடசாலை நூல்கள், கண்டன பிரசுரங்கள், இலக்கண இலக்கிய நூல்களை வெளியிடுவதற்கு அச்சியந்திரம் பேர் உதவியாக அமைந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. சைவ பிள்ளைகளுக்கு பாடநூல்களை அச்சிடுவதற்கு அச்சியந்திரத்தை வாங்கும் முகமாக நல்லூர் சதாசிவம் பிள்ளையுடன் 1849 ஆண்டு ஆடி மாதம் சென்னைக்கு ஆறுமுக நாவலர் சென்றிருந்தார். அவ்வாறு சென்ற ஆறுமுக நாவலர் அங்கிருந்து ஒரு அச்சியந்திரத்தை வாங்கி ஒரு அச்சுக்கூடம் ஒன்றை நிறுவினார். அந்த அச்சுக்கூடம் வித்யானுமாலன இயந்திர சாலை என்று அழைக்கப்படுகிறது. பாலபாடம், ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், சிவாலய தரிசன விதி, சைவ சமயசாரம், கொலை மறுத்தல், நன்னூல் பிரித்தி உரை, திருச்செந்தனூர் ஓட்டக யமகா அந்தாதி உரை, திருமுருகாற்று படையுரை என்று பல நூல்கள் அச்சியந்திரங்களில் அச்சியந்திர சாலையிலிருந்து அச்சிடப்பட்டதையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இக்கால பகுதியில் பல்வேறு இடங்களிலும் அச்சியந்திர சாலைகள் நிறுவப்பட்டு பணிகள் தொடரப்பட்டன. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தை அடிப்படையாக கொண்டு நோக்கும் பொழுது பாரதி நிலைய முத்திராட்சர சாலை நிறுவப்படுகிறது வெள்ளையில். அதே சமயம் அச்சுவேலியில் ஞானப்பிரகாச இயந்திர சாலையும், வயாவிளானில் ஜெயஸ்ரீ சாரதா பீடேந்திர சாலையும், யாழ்ப்பாணத்தில் சைவ பிரகாச இயந்திர சாலையும், கொக்குவிலில் சோதன பிரகாச இயந்திர சாலையும் நிறுவப்பட்டது. ஆறுமுக நாவலரின் பதிப்பு முயற்சிகள் பற்றி நோக்குவோம். ஏனெனில் அது பல சமயங்கள் வினாக்களாக வினாவப்பட்டு இருந்ததை காணலாம். அந்த வகையில் ஆறுமுக நாவலர் பரிசோதித்தும் புத்துரையாத்தும் புதிதாய் எழுதியும் பதிப்பித்த நூல்கள் ஏறத்தாழ 63 நூல்கள் குறிப்பிடப்படுகின்றன. அவற்றை வகை மாதிரியாக நோக்கும் பொழுது நிகண்டுகள் என்றும், இலக்கிய நூல்கள் என்றும், இலக்கண நூல்கள் என்றும், திரட்டு நூல்கள் என்றும், நீதி நூல்கள் என்றும் வகைப்படுத்தி கொள்ளலாம்.
1849ஆம் ஆண்டு முதலாக நாவலர் அவர்கள் தன்னுடைய பதிப்பு முயற்சியை தொடங்கினார். முதலில் திருவாசகத்தையும் திருக்கோவையாரையுமே இவர் பரிசோதித்து வெளியிட்டிருந்தார். அவ்வாறு வெளியிடும் பொழுது தன்னுடைய மாணவரான சதாசிவப்பிள்ளையின் அதாவது நல்லூர் சதாசிவப்பிள்ளையின் பெயரால் அதனை வெளியிட்டிருந்தமையை காணலாம். கற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எளிதாய் பொருள் விளங்கும் வகையில் சந்தி பிரித்து நாவலர் எழுதினார். சந்தி பிரித்து எழுதும் பொழுது விகாரங்கள் இன்றி நாவலர் எழுதியது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதனை நாவலரின் பெரிய புராண வசன நடையில் காணலாம். இது தவிர நாவலர் அகத்தியர் அருளிய தேவார திரட்டு, அன்னம்பட்டியம், இலக்கண கொத்து, இலக்கண சுருக்கம், இலக்கண விளக்க சூறாவளி, இலக்கண வினாவடை, இலங்கை பூமி சாத்திரம், கந்தபுராண வசனம், கந்தபுராண பகுதி 1-2, சிவராத்திரி புராணம், சூடாமணி நிகண்டு, மூதுரை, சேது புராணம், சைவ வினாவிடை, திருக்குறள் மூலம் பரிமேலழகர் உரை, திருக்கோவையார் மூலம் நச்சினார்க்கினியர் உரை, திருத்தொண்டர் புராணம், தொல்காப்பிய சூத்திர விருத்தி, பெரிய புராணம் முதலான நூல்களையும் நாவலர் பதிப்பித்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. நாவலர் இதனை விட இலக்கண நூல்கள் பலவற்றை பதிப்பித்திருந்தார். அந்த வகையில் தொல்காப்பியம், சொல்லதிகாரம், சேனாவரையர் உரை மிக முக்கியமானது. இது தவிர நன்னூல் காண்டி உரையை பதிப்பித்திருந்தார், விருத்தி உரையையும் பதிப்பித்திருந்தார், நீதி நூல் திரட்டு மூலமும் உரையும் என்ற முதலானவற்றையும் அவர் பதிப்பித்திருந்தார். இங்கு நன்னூல் விருத்தி உரை சிவஞான முனிவரால் எழுதப்பட்ட விருத்தி உரையை நாவலர் பதிப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஓலைச்சுவடியில் உள்ள நூல்கள் அச்சில் கொண்டு வர வேண்டும். சொற்களை திரித்தல், அடிமாற்றம் போன்ற எவ்வித மாற்றமும் இன்றி நூலாசிரியரின் கருத்தறிந்து மூல பாடத்தை திருத்தமாக பதிப்பிக்க வேண்டும் என்பதை நாவலர் உறுதி பூண்டிருந்தார். அந்த வகையில் இலக்கண வலு இன்றி இலக்கிய மரபு குன்றாமல் பிழையற்ற பதிப்பு நாவலர் பதிப்பென்று சொல்லத்தக்க வகையில் ஆறுமுக நாவலர் நூல்களை பதிப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிவை தாமோதரம் பிள்ளையின் பதிப்பு முயற்சிகளையும் இத்தருணத்தில் பார்த்து செல்லலாம். ஏனெனில் பதிப்பு முயற்சிகள் பற்றி கேள்வி வினா வந்திருந்ததை ஏலவே பார்த்திருந்தோம். ஓலைச்சுவடிகளில் இருந்து பண்டைய தமிழ் இலக்கணங்களை கண்டெடுத்து சரிபார்த்து திருத்தம் செய்து பதிப்பித்த பெருமை சிவை தாமோதரம் பிள்ளை அவர்களையே சார். இவர் பதிப்புத்துறையின் முன்னோடியாக இன்று வரை கருதப்படுகிறார். சுவடியில் உள்ளவற்றை அச்சில் கொண்டு வருவதே பதிப்பின் பணியாக திகழ்ந்த காலத்தில் சுவடி பதிப்புக்கு ஆராய்ச்சி நோக்கில் அரிய முன்னுரைகளை எழுதி சுவடி பதிப்பை ஆய்வு நிலைக்கு உட்படுத்திய ஒருவராகவும் சிவை தாமோதரம் பிள்ளை காணப்படுகிறார். அவர் பதிப்புரைகளை மூலபாட திறனாய்வுடன் வரலாற்று அணுகுமுறையுடனும் கால ஆராய்ச்சியுடனும் அணுகியிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. சிவை தாமோதரம் பிள்ளை நீதி விளக்கம், திருத்தணிகை புராணம், கலித்தொகை, சூளாமணி, ஆதியாகம கீர்த்தனம் முதலிய இலக்கிய நூல்களை பதிப்பித்த இவர் இலக்கண நூல்களையும் பதிப்பித்திருந்தார். அந்த வகையில் தொல்காப்பியம், சொல்லதிகாரத்துக்கு சேனாவரையர் எழுதிய உரையையும், வீரசோழியம் புத்தமித்திரனாருடைய வீரசோழியத்தையும், இறையனார் அகப்பொருள் உரையையும், தொல்காப்பியம், சொல்லதிகாரத்துக்கு சேனாவரையருடைய உரையை சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் பதிப்பித்திருந்தார். அதே சமயம் புத்தமித்திரனார் எழுதிய வீரசோழியத்தையும் தமிழில் முதல் பதிப்பித்தவர் சிவைதா என்றால் அது மிக இல்லை. இது தவிர இறையனார் அகப்பொருள் உரையை மிக நுணுகி ஆராய்ந்து பதிப்பித்திருந்தார். அதே சமயம் தொல்காப்பியம், பொருளதிகாரம், நச்சினார்க்கினியருடைய உரை கிடைக்காத தருணத்தில் அதனை தேடி கண்டுபிடித்து அழிந்த நூல் ஒன்றினை அழியாத நூலாக்கிய பெருமையையும் அவர் பெற்றிருக்கிறார். இது தவிர இலக்கண விளக்கம் நூலையும் அவர் பதிப்பித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இவ்வாறான இலக்கண நூல்களை பதிப்பித்ததன் ஊடாக இன்று பதிப்புத்துறையின் முன்னோடியாக இவர் கருதப்படுகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வசன நடை. முற்காலத்திலே தமிழை எழுதும் பொழுது சொற்களை பிரித்தெழுதாது புணர்த்தி எழுதலும், பல சொற்களை ஒன்றுடன் ஒன்று சேர்த்தெழுதலும், செய்யுட்களை அடி சீர் பிரியாது எழுதலும் வழக்காறாக இருந்தது. சொற்களை பிரித்தெழுதுவதும் செய்யுட்களை அடிசீர் பிரித்தெழுதுவதும் இக்காலத்தில் வழக்காக மாற்றியவர் மிக முக்கியமானவர் நாவலர். நாவலர் மாணவருக்கு எளிய முறையில் எழுதுவதற்காக
மிக நுட்பமான ஒரு வசன நடையை கையாண்டார். அது பாமர மக்களும் எளிதாக தமிழை கற்றுணரும் பொருட்டு எழுதப்பட்ட முதன்மையான நடையாக சொல்லப்படுகிறது. அதனை பாலபாடம் என்ற நூலில் நாங்கள் பார்க்கலாம். சைவ சமய நெறி திருமுருகாற்று படைக்கு பண்டிதர்கள் பொருள் கொள்ளும் வண்ணம் அகல உரை ஒன்றினையும் நாவலர் செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சமய பிரச்சாரத்தின் பொருட்டு ஆங்கிலேயர் மக்கள் எளிதில் பொருள் விளங்கும் எளிய மொழி நடையை கையாண்டனர். அதே சமயம் சபாபதி நாவலர் உரைநடை கற்றோரன்றி மற்றோரால் பொருள் கொள்ள முடியாத கடின உரைநடையாக காணப்பட்டது. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இவர் எழுதிய சிவகர்ணாமிர்தம் என்றும் நூல். அதில் கடினமான மொழிநடையை அவர் பயன்படுத்தியிருந்தார். ஆனால் அவரால் எழுதப்பட்ட திராவிட பிரகாசி என்ற உரைநடை நூலில் எளிதும் கடினமும் இன்றி ஓரளவுக்கு வாசிக்கக்கூடிய ஒரு மொழிநடையை அதில் அவர் கையாண்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆறுமுக நாவலர் தம் நூல்களில் அடிக்குறிப்புகளை இட்டே எழுதுவார். பாடலின் செய்திக்குரிய பதவுரையினை கூறிய பிறகு அதையொற்று சிலவற்றை அடிக்குறிப்பில் வரிசைப்படுத்தி எழுதுவார். உரையின் நடுவே வரும் சொல்லுக்கு மேலும் விளக்க முற்படும் பொழுதோ அவர் உடுக்குறி ஒன்றினை இட்டு எழுதுவதையும் நாங்கள் அவதானிக்கலாம். நாவலர்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்ப தம்முடைய பதிப்பை அமைத்துக் கொள்வார். அதாவது மாணவர்களை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நன்னூலை இதற்கு சிறந்த உதாரணமாக எடுக்கலாம். அந்த நன்னூலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு பகுதியின் இறுதியில் பரீட்சை வினாக்கள் என்ற பகுதியை அவர் சேர்த்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கந்த புராண வசனம், திருவிளையாடற் புராண வசனம், பெரிய புராண வசனம் முதலான நூல்கள் கற்றோரின்றி மற்றோரும் பொருள் கொள்ளும் வண்ணம் எளிய மொழிநடையில் எழுதப்பட்ட நூல்கள். பேச்சு வினையச்சை விகுதிகளை அடுக்கி எழுதும் முறையை நாவலர் இயன்றவரை தவிர்த்து வந்திருந்ததை இந்த நூல்கள் எடுத்து காட்டுகின்றன. இனி மிக முக்கியமான பணியாக அகராதி முயற்சிகளுக்கு வருகிறோம். அகராதி முயற்சிகள் ஐரோப்பியரின் வருகையோடு தமிழில் நவீன முறையிலான அகராதிகள் தோற்றம் பெற்றன. நிகண்டுகள் பாவடிவில் அமைந்து இருந்தமையால் தமிழை கற்க நேரிட்ட ஐரோப்பியர்களுக்கு நிகண்டுகள் புரிந்து கொள்வதில் கடினம் ஏற்பட்டது. இதனால் சிரமப்பட்டனர். அவர்கள் இதனை அடிப்படையாக கொண்டு நவீன முறையில் அகராதிகளை உருவாக்க முனைந்தனர். அந்த வகையில் மிஷனரிமார் சுதேச தமிழ் அறிஞர்களின் துணையுடன் 3 வகையான அகராதிகளை உருவாக்கினர். 1 தமிழ் அகராதி, 2 தமிழ் ஆங்கில அகராதி, 3 ஆங்கில தமிழ் அகராதி. 1833ஆம் ஆண்டு வனபிதா ஜே நைட் என்பவர் தலைமையில் அகராதியாக்கும் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த குழுவில் லெவிஸ் பால்டிங், சாமுவேல் ஹட்சிங், வின்சலா பேசிவல் முதலானவர்கள் பணியாற்றினர். இவர்களோடு சுதேச அறிஞர்களான கேப்ரியல் திசரா, ஆனா சந்திரசேகர பண்டிதர், கரோல் விஸ்வநாத பிள்ளை, வில்லியம் நெவின்ஸ் சிதம்பர பிள்ளை, இருபாலை சேனாதிராஜ முதலியாரும் அகராதியாக்கும் பணியில் முன்னின்று உழைத்தனர். இதன் பிரகாரம் நமக்கு முக்கியமான அகராதி ஒன்று கிடைக்கப்பெற்றது. அந்த தருணத்தில் இன்னொன்றையும் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த தருணத்தில் அகராதி முயற்சியில் ஈடுபட்ட நைட் அவர்கள் இங்கிலாந்து சென்ற சமயத்தில் 1838ஆம் ஆண்டு மரணத்தை தழுவிக் கொள்கிறார். அதே சமயம் இப்பணி மீண்டும் லெவிஸ் போல்டிங் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட போல்டிங் அவர்கள் இந்த பணியை முன்னெடுத்து அகராதியை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் 1842ஆம் ஆண்டு வெளிவந்த அகராதியே மானிப்பாய் அகராதி என்று கூறப்படுகிறது. இதுவே பிற்காலத்தில் சிறப்புற்று விளங்கிய அகராதியாகவும் காணப்படுகிறது. அகராதி முயற்சிகளில் அடுத்ததாக 1844ஆம் ஆண்டு ஆங்கில தமிழ் அகராதியை வின்சலோ பாதிரியார் வெளியிடுகிறார். மானிப்பாய் அமெரிக்க மிஷன் அச்சகத்தில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட அகராதியாக இவ்வகராதி காணப்படுகிறது. வின்சலோவுக்கு உதவியாக பீட்டர் பேசிவெல் பாதிரியார் விளங்கினார். அவரோடு சிதம்பர பிள்ளை முதலானவர்களும் அந்த அகராதி முயற்சியில் இணைந்து உழைத்தனர். நெவின் சிதம்பர பிள்ளை இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டிக்ஷனரியை வெளியிட்டிருந்ததும் இத்தருணத்தில் சுட்டிக்காட்டத்தக்கது. 7452 சொற்களை கொண்ட இவ்வகராதி 96 பக்கங்களில் வெளிவந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அகராதி முயற்சிகளில் அடுத்ததாக
விஸ்வநாத பிள்ளை அவர்களின் உதவியோடு வெளியிடப்பட்ட தமிழ் ஆங்கில அகராதியை கூறலாம். இதனைத் தொடர்ந்து விஸ்வநாத பிள்ளையின் தமிழ் ஆங்கில அகராதி 1870 வெளிவந்தது. பட்டுக்கோட்டை செமினரியில் கற்றுத்தேறிய வைமன் கதிரவேட் பிள்ளை தமிழ் பதங்களுக்கு தமிழிலே விளக்கம் கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி கண்டார். அந்த வகையில் 1904 இந்த அகராதி வெளியிடப்பட்டது. தமிழ்ச்சங்கத்தின் உதவியுடன் வெளியிடப்பட்டதால் மதுரை தமிழ்ச்சங்கம் தொகுத்து வெளியிட்ட அகராதியாக இந்த அகராதியை கொள்வர். இது வைமன் கதிரவேட் பிள்ளை அகராதி என்ற பெயராலும் தமிழ்ச்சங்க அகராதி என்ற பெயராலும் இற்றவரை அழைக்கப்படுவதை காணலாம். அதே சமயம் இலக்கிய சொல்லகராதி ஒன்றினையும் சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் வெளியிட்டிருந்தார். அது சந்தியா பதிப்பத்தினால் திரும்பவும் மீளவும் பிரசுரிக்கப்பட்டு கைகளில் கிடைக்கக்கூடிய அகராதியாக இன்று உள்ளது. முத்துத்தம்பி பிள்ளையினுடைய அபிதான கோஷம் என்ற அகராதி இற்றவரை நினைவு கூறத்தக்க அகராதிகளில் ஒன்று, முதன்மையான அகராதியும் ஆகும். யாழ்ப்பாணம் சான சுப்பிரமணிய சாஸ்திரியார் சொற்பொருள் விளக்கம் என்னும் அகராதியையும் தொகுத்துள்ளார். இதே சமயம் நீர்வேலி சங்கர பண்டிதர் தாது மாலை என்னும் அகராதியை வட சொற்கள் கிரந்த லிபி வடிவில் அகரவரிசை ஒழுங்குபடுத்தி பொருள் கூறும் வகையில் தொகுத்திருந்தமையும் இத்தருணத்தில் சுட்டிக்காட்டத்தக்கது. அடுத்து நாங்கள் ஈழத்தில் 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பத்திரிகைகள் பற்றி பார்ப்போம். மிஷனரிமார்களின் வருகையை அடுத்து ஆங்கில கல்வி பரவலாக்கம் அடைந்தது. இதனைத் தொடர்ந்து அச்சியந்திரங்களின் பயன்பாடு அதிகரித்தது. அந்த அடிப்படையில் உதயதாரகை பத்திரிகை 1841 உதயாதித்தன் பத்திரிகை இந்து சமயத்தை வலியுறுத்தும் முகமாக அதே ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை ஆகும். இதேபோல் இலங்கை நேசன் என்ற பத்திரிகையும் வித்யா தர்ப்பணம் என்ற பத்திரிகையும் ஏலவே 1848 இலங்கை நேசனும் வித்யா தர்ப்பணம் 1853 வெளிவந்தது. 1855 அறிவியலை விளக்கும் முகமாக தினவர்த்தமானி செய்தி வெளிவருகிறது. அதே சமயம் சிறுவர்களுக்காக முதல் ஒரு இதழ் ஒன்று தொடங்கப்பட்டு அப்பத்திரிகை நாளாக மடிக்கப்பட்டு வெளிவந்த பத்திரிகையாக காணப்படுகிறது. அதுதான் பாலியர் நேசன் பத்திரிகை. 1859 வெளிவந்த சிறுவர்களுக்கான முதல் பத்திரிகையாக அது உள்ளது. லங்காபிமானி என்ற பத்திரிகை சமய நோக்கம் கருதி வெளியிடப்பட்ட பத்திரிகை. அந்த அடிப்படையில் 1863 அது வெளிவந்தது. 1880 உதயபானு என்ற பத்திரிகையும் 1881 சைவ சம்போதினி என்ற பத்திரிகையும் 1882 விஞ்ஞான வர்த்தினி என்ற பத்திரிகையும் 1882 அதே ஆண்டு முஸ்லிம் மக்களின் சிந்தனையையும் திறனையும் வளர்க்கும் முகமாக சித்திலேபே என்பவரால் முஸ்லிம் நேசன் என்ற பத்திரிகையும் கொண்டு வரப்பட்டது. இதே சமயம் 1889 இந்து சாதனம் என்ற பத்திரிகையும் 1893 இஸ்லாம் மித்ரன் என்ற பத்திரிகையும் 1896 மாணவன் என்ற பத்திரிகையும் வெளிவந்தது. அதே சமயம் 1900 முஸ்லிம் பாதுகாவலன் என்ற பத்திரிகையும் 1901 சத்தியவேத பாதுகாவலன் என்ற பத்திரிகையும் வெளிவந்தது. இனி விரிவாக நாங்கள் சில விடயங்களை முக்கிய சில பத்திரிகைகளை பார்ப்போம். 1841 அமெரிக்க மிஷன் மூலம் வெளியிடப்பட்ட முதல் பத்திரிகை உதயதாரகை. இதுதான் ஈழத்தின் முதலாவது பத்திரிகையாகவும் கொள்ளப்படுகிறது. தமிழிலும் ஆங்கிலத்திலும் 2 மொழிகளில் வெளிவந்த பத்திரிகையாக இது உள்ளது. இதனுடைய முதல் ஆசிரியராக ஹென்றி மார்ட்டினும் அதே நேரத்தில் சேத் சபேஷன் என்பவர்களும் இருந்தார்கள். அதே சமயம் உதயதாரையின் ஆசிரியர் திலங்கத்தை பல்வேறு வகையில் ஹென்றி மார்ட்டினே தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். பஞ்சதந்திர கதைகளையும் இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உதயதாரகையில் வெளியிட்டிருந்ததும் இத்தருணத்தில் குறிப்பிடத்தக்கது. கரோல் விஸ்வநாத பிள்ளை, அனோல் சதாசிவம் பிள்ளை போன்றவர்கள் பிற்காலத்தில் ஆசிரியர்களாக இருந்து உதயதாரகையை வளர்த்தெடுத்தனர் என்றால் அது மிக இல்லை. தினவர்த்தமானி உண்மையில் மிக முக்கியமான முதன்மையான ஒரு பத்திரிகை. மத்திய கல்லூரியின் அதிபராக இருந்தவர் பீட்டர் பெர்சிவல். அவர் 1853 சிவை தாமோதரம் பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு இந்தியா செல்கிறார். சென்னை சென்ற அவர் தினவர்த்தமானி என்ற பத்திரிகையை 1855 நிறுவினார். அதனுடைய துணை ஆசிரியராக சிவை தாமோதரம் பிள்ளை விளங்கினார். 2 ஆண்டுகள் சிவை தாமோதரம் பிள்ளை அதில் பணி செய்தார். பின்னர் அவர் அப்பணியில் இருந்து விலக
லட்சணிய யாத்திரியம் நூலை எழுதிய H.A. கிருஷ்ணபிள்ளை என்பவர் அதனுடைய துணையாசிரியராக இருந்து தினவர்த்தக மானியை தொடர்ந்து நடத்தி சென்றார். கிறிஸ்தவ பத்திரிகையில் இப்பத்திரிகை 1875ஆம் ஆண்டுடன், அதாவது கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பின்னர் அது தன்னுடைய பணியை இடைநிறுத்தி கொண்டது. உதயாதித்தன் மிக முக்கியமான முதன்மையான ஒரு பத்திரிகை. அதாவது கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக உதயாதித்தன் என்ற பத்திரிகையை சைமன் காசிச்செட்டி என்பவரால் தொடங்கப்பட்டது. இதனை சட்டவாக்க பேரவை உறுப்பினராக இருந்த காசிச்செட்டி என்பவர் வெளியிட்ட பல்வேறு கட்டுரைகளை தாங்கி வெளிவந்த இந்த இதழ் 3 இதழ்களுடன் நின்றுவிட்டது. தமிழுக்கு உண்மையில் பேரிழப்பாகும். பத்திரிகையில் அடுத்து இந்து சாதனம் என்ற பெயரிலும் ஹிந்து ஓகன் என்ற பெயரிலும் இப்பத்திரிகை 11/9/1889 தொடக்கம் யாழ்ப்பாணத்தில் இருந்த சைவ பெரும்பாலான சபையிலிருந்து வெளிவந்தது. சைவ பிரகாச அஜ்ஜேந்திர சாலையில் இப்பத்திரிகை அச்சிடப்பட்டது. இது தமிழ் ஆங்கிலம் என்று 2 மொழிகளில் வெளிவந்தது. ஆரம்பத்தில் ஆங்கில பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்தவர் தாவண்ணா செல்லப்பா பிள்ளை அவர்கள் ஆவார். சைவ சமய சம்பந்தமான கட்டுரைகளையும் செய்திகளையும் கருத்துக்களையும் தாங்கி வெளிவந்த இப்பத்திரிகை பின்னர் இலக்கியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வெளிவந்தது. முஸ்லிம் நேசன் இலங்கையில் வெளிவந்த இவ்விதழ் முஸ்லிம்களில் ஒரு முக்கியமான ஒரு இதழாக முஸ்லிம்களால் ஒரு முக்கியமான இதழாக கொள்ளப்படுகிறது. இதன் முதல் இதழ் 1883 வெளிவந்தது. இதனுடைய ஆசிரியர் ஏலவே நான் கூறியபடி மூனாக்காவண்ணா சித்திலப்பை ஆவார். இவ்விதழ் முஸ்லிம்களின் செய்திகளுக்கும் முஸ்லிம்களின் விழிப்புணர்வுக்கும் வழிகாட்டும் வகையில் அமைந்தது. குறிப்பாக மரபு ரீதியான இலங்கை முஸ்லிம்களின் சிந்தனைகளுக்கு சவால் விடுக்கும் முகமாக இவ்விதழின் போக்குகள் அமைந்திருந்தது என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. குறிப்பாக இலங்கை முஸ்லிம்கள் மார்க்க கல்வியில் மாத்திரமன்றி பொது கல்வியிலும் சமூக நிலைப்பாட்டிலும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்ற நோக்கில் இவ்விதழ் வெளியிடப்பட்டதாக அறிகிறோம். இனி வித்யா தர்ப்பணம். உதயதாரைக்கு அடுத்ததாக அறியப்படும் பத்திரிகை வித்யா தர்ப்பணம். இதனுடைய ஆசிரியர் வைமன் கு கதிரவேற்பிள்ளை ஆவார். லிட்ரி மிரர் என்ற பெயரிலும் இதனை வெளிக்கொண்டு வந்தார். 1853ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி அன்று இப்பத்திரிகை வித்யா தர்ப்பணம் என்ற தமிழ் பெயரினை சூடி வெளிவந்தது. ஆரம்பத்தில் லிட்ரி மிரர் என்ற வெளிவந்தது. பின்னர் 1853க்கு பின்னர் வித்யா தர்ப்பணம் என்ற பெயரில் வெளிவந்தது. மாதாந்த சஞ்சிகையாக ஏறத்தாழ 2 ஆண்டுகள் வெளிவந்த இதழாக இது காணப்படுகிறது. பாலியர் நேசன் என்பது யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்த பத்திரிகை. சிறுவர்களுக்கு முதலாக வெளிவந்த பத்திரிகையாக இப்பத்திரிகை அமைகிறது. இவ்விதழ் நவம்பர் 1859 இருந்து வெளிவந்தது. இதனுடைய ஆசிரியராக ஹாஸ்டிங்ஸ் என்பவர் காணப்படுகிறார். அமெரிக்க மிஷன் சண்டோஸ் அண்ட் ஹிட்ச்ஹாக் தாபனத்தின் உதவியுடன் இப்பத்திரிகை வெளிவந்தது. ஈழத்து வரலாற்றில் முதல் படியாக சிறுவராக்கங்களை தாங்கி வந்த இதழாக இது உள்ளது. மொழிபெயர்ப்பு முயற்சிகள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தமிழில் உள்ளவற்றை ஆங்கிலத்திலும் ஆங்கிலத்தில் உள்ளவற்றை தமிழிலும் மொழிபெயர்த்தனர். ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி முதலான நீதி நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. திருவாசகத்தில் சில பகுதிகள், திருக்கோவையில் சில பகுதிகளையும், தாய்மானவரின் பாடல்களில் உள்ள சில பகுதிகளையும், கந்த புராணத்தில் உள்ள சில பகுதிகளையும் இக்காலத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1854 H.R. ஹாய்சிங்டன் என்பவர் தத்துவ கட்டளை, சிவஞான போதம், சிவபிரகாசம் முதலான தமிழ் தத்துவ நூல்களை ஆங்கிலத்தில் வெளியிட்டார். ஆவண்ணா முத்துப்பிள்ளையின் ஹரிச்சந்திர புராணத்தை தமிழில் இருந்து ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தவர் இவராவார். பிரிட்டோ யாழ்ப்பாண வைபவ மாலையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்ததும் இத்தருணத்தில் சுட்டிக்காட்டத்தக்கது. ஆறுமுக நாவலர் பைபிளை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருந்தார். சபாபதி நாவலர் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல் திராவிட பிராசியை, அதாவது தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சி போக்குகளை இந்நூல் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆறுமுக நாவலர் பெரிய புராணம், கந்த புராணம் முதலானவற்றையும் உரைநடையிலேயே எழுதியிருந்தார். வித்துவான் பூவாலப்பிள்ளை அவர்கள் தமிழ் வரலாறு என்னும் நூலினையும் எழுதியிருந்ததும் இத்தருணத்தில் சுட்டிக்காட்டத்தக்கது. கிறிஸ்தவர் தம் மதத்தை தீவிரமாக பரப்பிக் கொண்டிருக்கையில் சைவத்துக்கு எதிராக குருட்டு வழி, தற்சமய காட்சி, திருமூர்த்தி லட்சணங்கள் முதலான நூல்கள் வெளியிடப்பட்டன. சைவத்தின் மீது ஈடுபாடு கொண்ட ஆறுமுக நாவலர் அதனை எதிர்த்து சைவ தூஷண பரிகாரம், மித்தியாவாத நிரசனம்,
போதம், வச்சிர தாண்டம் முதலிய கிறிஸ்தவ மத கண்டன நூல்களை எழுதினார். ஆறுமுக நாவலர் எழுதிய தூஷண பரிகாரத்துக்கு எதிராக 1857 கரோல் விஸ்வநாத பிள்ளை அவர்களால் சுப்ரதீபம் என்ற நூல் எழுதப்பட்டது. சிலை தாமரம் பிள்ளை சைவ மகத்துவத்தை வெளியிடும் முகமாக விவிலிய விரோதம் என்ற நூலினை எழுதினார். அந்த வகையில் அது முக்கிய நூலாக கண்டன நூலாக சொல்லப்படுகிறது. முத்துக்குமாரராஜ கவிராயர் இவ்வகையில் கண்டன நூல் எழுதியவரின் முக்கியமானவர். கிறிஸ்தவ சமயத்துக்கு எதிராக அவர் பாடிய ஞான கும்மி, ஜேசுமத பரிகாரம் முதலான நூல்கள் முதன்மையான நூல்களாகும். வெள்ளைக்கார பாதிரிமார் தம்மை தேசிகர் என கூறி கொண்டு தேசியருக்குரிய ஆசார அனுஷ்டானங்களை ஒரு வாழ்கின்றமையை கேலி செய்து கிண்டலும் கேலியுமாக இந்த நூல் வெளிவந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இசை நாடகங்கள், விலாசங்கள் இக்கால பகுதியில் எழுச்சி பெற்றன. அடுத்ததாக நாங்கள் நாடக முயற்சிகளை பார்ப்போம். அதில் முதலாவது இசை நாடகங்கள், விலாசங்கள் எழுதியிருந்தமை. பாலபீமன், விஜயதர்ம விலாசம், ரத்தின விலாசம், ராம விலாசம், எஸ்தாக்கியர் விலாசம், மாணிக்கவாசர் விலாசம், நல சக்கரவர்த்தி விலாசம், மதனவல்லி விலாசம், பதிவிரதை விலாசம், பூதத்தம்பி விலாசம் முதலான விலாச நூல்கள் இக்கால பகுதியில் எழுந்தன. விலாசத்தில் காணப்பட்ட அம்சங்களுடன் மேல்நாட்டு தாக்கமும் சபா நாடகங்களில் வெளிப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் எஸ்தாக்கியர், ஞான சௌந்தரி முதலான நூல்கள் மேல்நாட்டு தாக்கத்துடன் விலாசங்களையும் உள்ளடக்கி வெளிவந்த நாடகங்களாக காணப்படுகின்றன. மரபு சார்ந்த கூத்து வடிவங்களை அடுத்து நோக்குவோம். லோரஞ்சு புலவரின் பேரன் கீத்தாம்பிள்ளை, ஆறுமுக நாவலரின் தந்தையார் கந்தப்பிள்ளை, மாணிப்பாய் சுவாமிநாதர், அராளி முத்துக்குமார புலவர், உடுப்பிட்டி குமாரசுவாமி புலவர், எருக்கிலம்பட்டி பக்கீர் புலவர், தானீதி கொஸ்தீன், அச்சுவேலி தம்பிமுத்து பிள்ளை, கொக்குவில் விஸ்வநாத சாஸ்திரி, நாகேஸ்வர சாஸ்திரி, வை ராமலிங்க புலவர், சுவாமி பிள்ளை முதலானவர்களால் கூத்துக்கள் எழுதப்பட்டு அவைகளும் நாடக வளர்ச்சிக்கு உதவினது என்றால் அது மிக இல்லை. லோரஞ்சு புலவரின் பேரனான கீதாம்பிள்ளை என்பவரால் எருமை நாடகம், நொண்டி நாடகம், எம்பரதோர் நாடகம் என்ற 3 நாடகங்கள் எழுதப்பட்டன. சுவாமிநாதர் ராமபுத்திர நாடகம், தர்மபுத்திர நாடகங்களை எழுதியிருந்தார். கந்தப்பிள்ளை சந்திரகாச நாடகம், ராம நாடக விலாசம், நல்லநகர் குறவஞ்சி, கண்டி நாடகம், ஏரேது நாடகம், சம் நிக்கிலார் நாடகம், ரத்னவல்லி விலாசம் முதலான 21 நாடகங்களை எழுதினார். ஈழத்து இலக்கிய செல்நரியின் புதிய போக்குகளை இப்போது பார்ப்போம். புதிய போக்குகளுக்கு வித்திட்ட காலமாக 19ஆம் நூற்றாண்டு அமைந்ததென்றால் அது மிக இல்லை. அந்த வகையில் நவீன இலக்கியங்கள் மிக முதன்மையானவை. ஈழத்து தமிழிலக்கிய வரலாற்றில் புதுமை சிந்தனைகளுக்கு ஊடாக நவீன தமிழிலக்கியத்தின் தோற்றுவாயாக 19ஆம் நூற்றாண்டு அமைந்துள்ளது. 20ஆம் நூற்றாண்டு தமிழிலக்கிய நெறியில் காணப்படும் சிறப்பு இயல்புகள் பலவற்றுக்கு காலெடுத்து கொடுத்த காலமாக 19ஆம் நூற்றாண்டு விளங்குகிறது. 1891ஆம் ஆண்டு நாவல் என்று சொல்லும் பொழுது முதலாவதாக வெளிவந்த நாவல் உசோன் பாலந்த கதை. இது ஒரு மொழிபெயர்ப்பு நாவல் என்பதால் அது முதலாவது நாவலாக கொள்ளப்படுவதில்லை. அதே சமயம் இந்த நாவலை எழுதியவர் திருகோணமலையைச் சேர்ந்த இன்னாசி தம்பி என்பவர் ஆவார். 1895ஆம் ஆண்டு மோகனாங்கி என்னும் நாவல் வெளிவருகிறது. திருகோணமலையைச் சேர்ந்த சரவணமுத்து பிள்ளை என்பவர் இதனுடைய ஆசிரியர். சொக்கநாதன், மோகனாங்கி ஆகிய 2 காதலர்களுக்கு இடையே பின்னப்பட்ட இக்கதை நாயக்கர் வம்சத்தினுடைய வரலாறாகவும் அமைகிறது. திருவை சின்னப்பா பிள்ளை எழுதிய வீரசிங்கன் கதை, சன்மார்க்க ஜெயம் என்ற கதை 1905ஆம் ஆண்டு வெளிவருகிறது. அதாவது நாவல் 2 தலையங்கத்தில் வெளிவருவது அக்காலத்து வழமையாகும். அந்த வகையில் திரு சி வை சின்னப்பா பிள்ளை என்பவரால் எழுதப்பட்டு வெளிவந்த கதையே வீரசிங்கன் அல்லது சன்மார்க்க ஜெயம் என்னும் நாவலாகும். இது 1905ஆம் வருடம் பிரசுரமானது. இஸ்லாமிய மறுமலர்ச்சி சிந்தனையை உள்வாங்கி முகமது காசிம் சித்திலப்பை மரைக்கார் அவர்களால் எழுதப்பட்ட நாவல் அசன் பேயினுடைய சரித்திரம். இந்த நாவல் மத்திய கிழக்கையும் இந்தியாவையும் கதைக்களமாக கொண்டு எழுதப்பட்டது. அசன் என்ற அரச குடும்பத்தில் பிறந்தவன். ஜகுவா என்பவன் அவனை கடத்தி வளர்த்து பெரியவன் ஆனதும் ஜகுவாவிடமிருந்து தப்பியோடிய அசன் ஆங்கில தேசாதிபதியின் ஆதரவுடன் கல்வி கற்று பே என்ற விருதினை பெற்று பாலினாவை மணமுடித்து வீரனாக விளங்கினான் என்ற செய்தியை இந்த நாவல் எமக்கு தருகிறது.
வாவே திருஞான சம்பந்த பிள்ளை சைவ சமய பின்னணியில் நின்று கொண்டு 2 நாவல்களை ஆக்கியிருந்த அதில் ஒன்று கோபால நேசரத்னம், 2 காசிநாதன் நேசமலர். காசிநாதன் நேசமலர் என்னும் நாவல் கிறிஸ்தவ பாடசாலையில் பயிலும் சைவ சிறார்கள் எவ்வாறு மதம் மாற்றப்படுகின்றார்கள் என்பதைக்கு சான்றாக அமைகிறது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சைவ கிறிஸ்தவ பனிப்போரின் பிளவுகளையும் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் சீதனம் குடிப்பழக்கம் போன்றவற்றின் பெறும் விளைவுகளையும் விதேசிய கலாச்சாரத்தின் தாக்கத்தையும் கூறுவதாக தமிழ் நாவல்கள் படைக்கப்பட்டன. ஆரம்பகால தமிழ் நாவல்களில் இதுவே உட்குடையாக அமைந்திருந்தது என்பதும் கூறத்தக்கது. அதே சமயம் பிற்காலத்தில் சமூகத்தை முதன்மைப்படுத்தி எழுந்த சாதிய பிணக்குகளை வலியுறுத்தும் நாவல்கள் அரசியல் கலந்து படைக்கப்பட்ட நிலையையும் நாங்கள் காணலாம். தம்பிமுத்து பிள்ளையின் அளவல்லி, இடைக்காடரின் நீலகண்டன் ஒரு சாதி வேளாளர், எம் செல்லப்பாவின் காந்தாமணி அல்லது தீண்டாமைக்கு சாபுமணி, எம் செல்வநாயத்தின் செல்வி சரோஜா அல்லது தீண்டாமைக்கு சவுக்கடி ஆகிய நாவல்கள் சாதிக்குள் சாதி பார்த்தல், சாதிய ஒடுக்குமுறை போன்றவற்றை விளக்கி நிற்கிறது. சமூக ஜதார்த்தத்தின் பிரதிபலிப்பாகவும் இந்நாவல்கள் விளங்குகின்றன. காதல், தியாகம், பாசம் முதலிய தனிமனித உணர்வுகள் முதன்மைப்படுத்தப்பட்டு குடும்ப பாங்களுடன் படைக்கப்பட்ட நாவல்கள் 1947க்கு பின்னரே எழுதப்பட்டிருந்தன. ஐரோப்பியர் வருகையை அடுத்து தமிழகத்தில் அரசியல், பொருளாதார, சமூக கல்வியின் ஏற்பட்ட மாற்றத்தால் ஈழத்திலும் சிறுகதைகளில் மாற்றம் ஏற்பட்டது. அதாவது ஈழகத்தில் புதிதாக சிறுகதை எழுதுகின்ற நிலை உருவாகியது. 1841 ஈழத்தில் தோன்றிய உதயதாரகை பத்திரிகை காத்திரமான சிறுகதைகளை படைத்தது. அந்த வகையில் சமூக சூழலின் பாதிப்பால் தனிமனிதனின் மனநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் இச்சிறுகதையில் வெளிவந்தன. ஆரம்பகால சிறுகதையில் மிக முக்கியமான பண்புகளாக நாங்கள் பார்க்கும் பொழுது தனிமனித நிலை அதில் சித்தரிக்கப்பட்டது. அனுபவங்கள், பிரச்சனைகளை அது எடுத்து பேசின. மனிதனின் வாழ்வில் உள்ள இன்ப துன்பங்களை சித்தரிக்கும் தன்மையை அக்கால சிறுகதைகள் கொண்டிருந்தன என்றால் அது மிக இல்லை. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த உதயதாரகை பத்திரிகை 1857-82 வரை ஆசிரியராக இருந்த அனோல் சதாசிவம் பிள்ளை 1820 முதல் 1895 காலப்பகுதியில் வாசகருக்கு ஏற்ற வகையில் சில சிறுகதைகளை எழுதினார். தமிழர்களுடைய பண்பாட்டில் நன்னறிகளை போதனைகளாக புகட்டும் கதைகள் இக்கதைகளாக அமைந்தன. 1869 தான் எழுதிய 40 கதைகளை தொகுத்து நன்னறி கதா சங்கிரகம் என்ற பெயரில் அவர் வெளியிட்டார். பச்சிரவிழா மலரில் வெளிவந்த சாந்தநாயகி சிறுகதையும் சம்பந்தப்பிள்ளை சிறுகதை ஆசிரியராக இலக்கிய உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. பெண்ணின் ஒழுக்க விழுமியங்களை எடுத்துரைக்கும் கதை சிறுகதையாக இக்கதை அமைகிறது. பல பிணக்குகளுக்கு மத்தியில் தன்னுடைய மைத்துனனை கரம் பிடிக்கும் சாந்தநாயகியின் வாழ்வை அடிப்படையாக கொண்டு இச்சிறுகதை எழுதப்பட்டிருந்தது. 1930 ஜூன் 22 ஈழகேசரி இதழ் வெளிவந்தது. அவ்விதழ் பல்வேறு சிறுகதைகளுக்கு வழிவகுத்த இதழாகவும் காணப்படுகிறது. இதனை அடுத்து ஈழத்தில் அளவில் சிறியவையாகவும் 1932 22 வெளிவந்த இளைய இதழ் சிறுகதைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வெளிவந்த இதழாக காணப்படுகிறது. இதனை அடுத்து ஈழத்தில் அளவில் சிறியதாகவும் கற்றிருக்கம் கொண்ட கலையம்சம் நிறைந்த கதைகளை ஈழத்து அறிஞர்கள் படைக்க தொடங்கினர். உருவ பிரஜையும் இச்சிறுகதைகளில் காணப்பட்டது. அதே சமயம் ஒருமைப்பட்ட உணர்வினை கொண்டவையாக இச்சிறுகதைகள் அமைந்தன. 1930களில் நவீன உருவ பிரஜையை கொண்ட சிறுகதையை இலங்கையர்கோன் கலைமகளில் படைத்தார். அது மரிய மதலேனா என்ற பெயரில் வெளிவந்தது. 1931 மலையகத்தைச் சேர்ந்த கோ நடேசையர் ஒரு ராமசாமி சேர்வையின் சரித்திரம் என்ற சிறுகதையை தமிழுலகுக்கு சிறுகதை ஆசிரியராக வெளிவந்தார். 1931 மலையகத்தைச் சேர்ந்த கோ நடேசையர் ஒரு ராமசாமியின் சேர்வையின் சரித்திரம் சிறுகதையை எழுதி சிறுகதை உலகுக்கு காலடி எடுத்து வைத்தார். 1934 சோ நடராஜன் இளையசரியில் எழுதிய மாலினி என்னும் சிறுகதை வாயிலாக தமிழ் சிறுகதை துறைக்கு முதன்மை பங்கினை வைத்தவராக காணப்படுகிறார். இதே ஆண்டு ஆனந்த விகடன் இதழில் சோ சிவபாத சுந்தரம் தோட்டத்து மீனாட்சி சிறுகதையை எழுதி சிறுகதை உலகுக்கு
அடியெடுத்து வைத்தார். இதனை அடுத்து நல்லையா சுயா என்ற பெயரிலும் ஈழகேசரியில் எழுதினார். அந்த வகையில் அன்னையும் கட்டளையும் அதுதான் என்ற சிறுகதையே இவரை சிறுகதை உலகுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தது. 1938 சம்பந்தன், ஆனந்தன், பாணன் போன்றோர் முறையே தாராபாய், ஹரிஜனங்களின் கண்ணீர், அவிந்த மலர் என்னும் சிறுகதை வாயிலாக அறிமுகமாகினர். 1939 சி வைத்தியலிங்கம் ஏன் சிரித்தார் என்ற சிறுகதையின் ஊடாக நாடறிந்த சிறுகதை ஆசிரியரானார். இக்கால பகுதியில் பவன் தியாகி என்னும் சிறுகதையின் ஊடாக சிறுகதை உலகுக்கு வந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இனி நாங்கள் கவிதை என்னும் பகுதியை பார்ப்போம். அச்சியந்திரத்தின் வருகையால் நிலப்பிரபுக்கள், சிற்றரசர்கள், கணக்காயர்கள், மடாதிபதிகள் மட்டத்தில் மட்டுமே வழங்கிய தமிழ் இலக்கியம் ஓரளவுக்கு பொதுமக்கள் மட்டத்துக்கு பரவலாக்கப்பட்டது. இதனால் சாதாரண மக்களை பாட்டுடை தலைவராக கொண்ட வெகுசன இலக்கியங்கள் தோன்றலாயிற்று. நவீன கல்வி பரிச்சயமும் மிஷனரிமார்களின் தொடர்பும் ஈழத்தவர்களை சமூக நோக்கும் உலக பார்வையும் கொண்ட கவிஞர்களாக உருவாக்கியது. இறைவன், தலம், விரதம் என்பவற்றின் சிறப்பை விரித்துரைத்த எழுந்த புராணங்கள் கூட தம் பாடுபொருளை மாற்றி அமைத்தன. சமுதாய செய்திகளை அங்கதமாக கூறத் தொடங்கின. இவ்வகையில் எழுதப்பட்டதே கனகி புராணம். இதனை எழுதியவர் சுப்பையனார். காசிநாத புலவரின் தாள புராணமும் இந்த வகையில் ஆக்கப்பட்டது. ராமலிங்கத்தின் கோட்டு புராணம் கோட்டில் நடக்கும் விஷயங்களை ஒரு பாடுபொருளாக கொண்டு பாடப்பட்டது. சமூக நோக்கில் அமைந்த இந்த மக்கள் இலக்கியங்கள் இறைவன், தலம், விரதம் என்பவற்றை விரித்துரைக்காது மக்களின் வாழ்வை பேசும் இலக்கியங்களாக அமைந்தன. 19ஆம் நூற்றாண்டில் சமுதாய உணர்வினை பிரதிபலிக்க தொடங்கிய புலவர்கள் மரபுவழி வந்த வடிவங்களை பயன்படுத்தி புதிய எண்ணங்களையும் நிகழ்வுகளையும் வெளிப்படுத்தினர். இவ்வகையில் திரு சரவணமுத்து பிள்ளை என்பவர் மிகவும் குறிப்பிட்டு கூறத்தக்கவராக காணப்படுகிறார். அவருடைய தத்தை வீடு தூது 1892ஆம் ஆண்டு வெளிவந்த முதலாவது நவீன கவிதையாகும். சமுதாயத்தில் காணப்பட்ட பெண்களின் இன்றைய நிலையினை எடுத்துரைக்கும் கவிதையாக இக்கவிதை அமைகிறது. சமுதாய சிந்தனை மிக்க இவர் சமுதாய முக்கியத்துவம் வாய்ந்த கதை ஒன்றினை தெரிவு செய்து அதனை மரபுவழி தூது பிரபந்த வடிவத்துக்குள் அடக்கி வெற்றியும் கண்டார். சமகால அட்சய வருட பஞ்சகாலத்தை முன்னிட்டு வந்த கொள்ளை நோயை அடிப்படையாக கொண்டு குமாரசுவாமி அவர்கள் பாடியிருந்த கவிகள் மிக முக்கியமான கவிகளாகும். அதுவும் சமுதாயத்தை பிரதிபலிக்கின்ற கவிகளாக அமைகின்றன. பாரதியாரின் சமகாலத்தில் வாழ்ந்த பாவலர் துரையப்பா பிள்ளை 20ஆம் நூற்றாண்டின் ஈழத்து நவீன கவிதைகளை படைத்தார். அவ்வாறு நவீனத்தினுடைய விடிவெள்ளி என்று சொல்லி அழைக்கத்தக்கவராகவும் பாவலர் துரையப்பா பிள்ளை விளங்கினார் என்றால் மிகையாக. முதலில் சமூக சிந்தனையை கவிதையின் பொருளாக்கியவர் பாவலர் துரையப்பா பிள்ளை அவர்களாவார். முன்னே கவிதை மரபை சிதைத்து உருவத்தில் புதுமையை புகுத்தியவராக பாவலர் விளங்கினார். தான் கூறும் கருத்துக்களை சாதாரண மக்கள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இவர் எழுதிய சுவிதேச கும்மி, எங்கள் தேசநிலை, இதேச கீதரஞ்ச மஞ்சரி என்னும் நூல்கள் விதந்து போற்றத்தக்கவை. பாவலரை போல் சோமசுந்தர புலவரின் பாடல்களும் யாழ்ப்பாண சமூக வாழ்வியலை பாடின. பவளக்கொடி, ஆடிப்பிறப்பு, ஆடு கதறியது, பஞ்சக்கோள், கத்தரிவெரலி என்று ஏராளமான கவிதைகளை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இவரை போல் கல்லடிவேலு பிள்ளையும் சமூக வாழ்வியலை நிகழ்களமாக கொண்டு பல பாடல்களை பாடியிருந்தார். 1930களில் உருவான இளையசரி நவீன கவிதைகள் சிலவற்றை உள்வாங்கி வெளிவந்தது. இந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாணன் நல்லதம்பி, சத்தியநாதன் முதலானவரின் கவிதைகள் மிக முக்கியமானவையாக அமைகின்றன. இவர்களைப் போல் ஈழத்து நவீன கவிதையின் மற்றொரு ஊற்றாக மீனாட்சி அம்மாள் நடேசையரையும் இத்தருணத்தில் நினைவு கூறுகிறேன். தமது அடிமை நிலையை மறந்து தூங்கிக் கொண்டிருந்த மலைய தொழிலாளிகளை தட்டியெழுப்பும் வண்ணமாக அம்மா நடேசையர் பல கவிதைகளை இயற்றி பாடினார். மாணவர்களே, நான் கூறிய இந்த விடயங்கள் உங்கள் பரீட்சைக்கு மிக்க பிரயோசனமாக அமையும் என்று சொன்னால் மிக இல்லை. ஆகவே எனது கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் பரீட்சையை வெற்றிகரமாக எழுதுவதற்கு இறைவன் உங்களுக்கு துணை நிற்பாராக. அவ்வகையில் இனியொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.